இந்த விஞ்ஞான உலகத்தின் அவசரமான வாழ்க்கையில மனுஷனும் எந்திரமாவே மாறிட்டான். எந்திரம் செய்யாத ஒரு வேலைக்காக இன்னொரு மனுஷன் மேல கோவப்படுறான். உதாரணத்துக்கு கார் ரிப்பேர் ஆனா டிரைவர் மேல, குழந்தை சாப்பிடலனா ஆயா மேல கோவப்படுறான். இதே மாதிரி மும்பைல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு தம்பதி அவங்க உயிருக்குயிரான குழந்தைய கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆயா கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனால ஏற்பட்ட விளைவுகளை தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்க அத்தை, இப்ப நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் ராகுல் கிட்ட கூட போன வாரமே சொன்னேன், உங்க அப்பாவோட ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு. ரொம்ப நாளாவே சிம்லாவில் அந்த வீட்டுல அவர் தனியா தான் இருக்காரு. கண்டிப்பா நான் போய் தாமா ஆகணும். அப்படின்னா பேசாம மாமா கிட்ட சொல்லி அவரை இங்க வர வச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல. இத்தனை வருஷமா ஒத்துக்காத அவரு இப்ப மட்டும் ஒத்துக்குவாரா? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கும். முக்கியமா ஆரியாவை உங்களால பாத்துக்க முடியாது. அத்தை, ஆரியா எங்க? எங்க? இங்க தானே இருந்தா, எங்க போனா? ஆரியா போயிட்டான். ஆரியா, 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 ஆரியா எங்க இருக்க? ஆரியா, ஆரியா எங்க இருக்க? ஆரியா எங்க இருக்கப்பா? ஆரியா நீ எங்க இருக்க? ஆரியா, ஆரியா ரோட்ல எங்க போற? ஐயோ, ஆரியா, 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 ஏய், ஆ, ஆ. கடவுளே, ஆரியா, 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 உனக்கு ஒண்ணு ஆகல? தேங்க்யூ சோ மச். நீ என் பையனோட உயிரை காப்பாத்திருக்க. என்ன ஆரியா நீ ஏன் யார்கிட்டயும் சொல்லாம ரோடுக்கு வந்த? இந்த மாதிரி தனியால போக கூடாதுன்னு தெரியாது? எத்தனை தடவை சொல்லிருக்க? நேரம் இல்ல. இப்ப நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். நான் வேலைக்கெல்லாம் போக கூடாது. எதுக்குன்னா நான் ஆரியாவை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போகணும் இல்ல? அதனால நீயே ஆபீஸ்க்கு லீவ் போடு. அதானே? பாட்டி எங்க இருக்காங்க? பாட்டியா? பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க செல்லம். நாம மாட்டிட்டு அவஸ்தைப்படுறோம். பாயல், ரிலாக்ஸ். அப்பா உடம்பு சரியான உடனே அம்மா திரும்பி வந்துட போறாங்க. ஓகே, யூ டோன்ட் வரி. அது வரைக்கும் என் வேலையை விட்டுட்டு நான் வீட்ல உட்கார்ந்திருக்கணும் இல்ல? ஏய், அது வரைக்கும் நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் சார். ஆயா வேணும்னு மேடம் சொல்லியிருந்தாங்க, தம்பியை பார்த்துக்கிறதுக்காக. மேடமா சொன்னாங்க? ஆமா சார். பாயல், யாராவது வந்திருக்காங்களா? நீங்களா? நமஸ்காரம் அம்மா. நான் வந்துட்டேம்மா. உங்க பையனை நானே ஜாக்கிரதையா பாத்துக்குவேன். ஓகே, தேங்க்யூ வாட்ச்மேன். நீங்க உள்ள வாங்க. ராகுல், நான் சொன்னேன்ல நம்ம ஆரியா உயிரை காப்பாத்துனாங்கன்னு. அது இவங்க தான். இவங்க தானா? தேங்க்ஸ்மா. நீங்க வீட்லயே தங்கி ஆரியாவை பாத்துப்பீங்களா? கேர்ஃபுல்லா பாத்துப்பீங்களா? கண்டிப்பா. நீங்க உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்ல. சோனா, சோனா பாய். ஓ, சோனா. வாப்பா, என்கிட்ட வா. என்கிட்ட வந்தேன்னா நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். வா. எனக்கு சாக்லேட்னா வேணாம். அட வாப்பா, வா. என் தங்கம்.
வாப்பா. என் பேர் பாயல் மெஹதா. நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க 2 பேருமே எங்களோட ஒர்க் டென்ஷன்ல எங்களோட பையன் ஆரியாவை சரியா கவனிக்க முடியாம இருந்தது. யாராவது ஒரு ஆயா அவனை பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நாங்க ஃபீல் பண்ணோம். அப்பதான் அந்த சோனாபாய் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டோம். சோனாபாய் தான் ஒரு தடவை ஆரியாவை ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் ஆரியாவை வீட்ல இருந்தே பாத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆரியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதனால எனக்கும் ராகுலுக்கும் ஆரியாவை பத்தின கவலை இல்லாம எங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஆரம்பத்துல ஆரியா சோனாபாய் கிட்ட போறதுக்கே ரொம்பவே பயந்தா. ஆனா ஒரு 2-3 மாசத்துல அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. சோனாபாய் இல்லனா அவன் இருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம அவகிட்ட அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் அவன் எங்ககிட்ட ரொம்ப வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயத்தை நினைச்சாலே எனக்கு இப்பவும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த அளவுக்கு பயந்துட்டேன். ஆரியா அவன் எது கழுவுறான்? ஆரியா எங்க போனா? My God. ரிலாக்ஸியா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயப்படுற? ராகுல், எனக்கு ஆரியா அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன சொல்ற? உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா என்ன? ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். ஆரியா அழற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அவன் பாட்டுக்கு ரூம்ல அமைதியா தூங்கிட்டு இருக்கான். என்ன? சரி, என் கூட வா, நான் காட்டுறேன். பாத்தியா எப்படி தூங்கிட்டு இருக்கானு? நீ தேவையில்லாம அவனை நினைச்சு பயந்துட்டு இருக்க மண்டு.
உனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்காக பாயாசம் பண்ணேன். சோனாபாய் அவனுக்கு என்ன ஊட்டிட்டு இருக்க? பாயாசம் இவனுக்கு பிடிக்கும்ல. எனக்கு தெரியாதா என் பையனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு? அவன் பாயசம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு பிடிச்ச கார்ன்ஃபிளேக்ஸை நான் ரெடி பண்ண போறேன். ஓகேவாடா? அது இல்லம்மா, அது இவனுக்கு கார்ன்ஃபிளேக்ஸ் பிடிக்காது, இவனுக்கு பாயாசம் தான் பிடிக்கும். இந்தாடா செல்லம், உனக்கு பிடிச்ச கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடு. சீக்கிரமா நீ சாப்பிட்டுடணும். ஓகே, ஓப்பன் யுவர் மவுத். ரெடி, 1. ஆர்யா, முன்னாடியே சொன்னல, இவனுக்கு பாயாசம் தான் பிடிக்கும். நீ இதை சாப்பிடுறியா? ம். ஆ, நீங்க பாத்தீங்களா ராகுல்? ம் ஆர்யாவுக்கு பாயசம்னாலே சுத்தமா பிடிக்காது. அவன் எப்பவுமே கார்ன்ஃபிளேக்ஸ் தான் சாப்பிடுவான். ஆமா, திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. அவன் கரெக்டா தான் இருக்கான். உனக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல. அவனோட ஃபேவரட் அடிக்கடி மாறிட்டே இருக்க. நீ எப்பவுமே உன் வேலையில பிஸியா தான் இருக்க. அவன் கூட பழகுறதுக்கு உனக்கு எங்க டைம் இருக்கு சொல்லு? சோ பேசிக்கலி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது? அவனுக்கு பாயாசம்னா பிடிக்குமோ பிடிக்காதோன்னு? போலாமா? ம். பாய் ஆரியா. சோனாபாய், ம். அவனை 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடு. அதே மாதிரி சாயங்காலம் கூட்டிட்டு வந்துரு. இன்னைக்கு நாம ஸ்கூல் போக வேண்டாம், வீட்லயே விளையாடலாம். ம்? நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. உனக்கு என்னாச்சு பாயல்? இப்பெல்லாம் நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்க? இங்க ஏதோ சரியில்லைங்க. இப்போ நான் வெளியில ஒரு சின்ன பையனோட நிழலை பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு முதல் தடவையா நடக்கலங்க. இதே மாதிரி 2-3 தடவை நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன நம்புங்க. என்ன பாயல் ஏதேதோ உளறிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? யூ ட்ரஸ்ட் மீ. நான் பொய் சொல்லலங்க. நான் பார்த்ததெல்லாம் நிறுத்து பாயல். ராகுல், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ராகுல், நீங்க ஏன் என்னன்னு தெரியல. ஆரியா முன்னாடி இருந்த மாதிரி இல்லங்க.
என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பாரு பயலும் உன் பயம் எனக்கு புரியுது. சோனாபா கிட்ட எப்படி பழகுறோனோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறது இல்ல. அதனால நம்மளை விட்டு பிரிவா போறோம். ராகுல், நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். காலம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே மாத்திடும். ஆனா ராகுல், சொந்த பையனே வேற யார் மாதிரியும் பிஹேவ் பண்ணும்போது ஒரு தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்படணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி விடுங்க. அட்லீஸ்ட் நைட் டைம்லயாவது இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்குது. வா, இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். ம், வா. ஆரியா, வேண்டாம், அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆரியா, ராகுல், ராகுல், ராகுல் எந்திரிங்க. ஆரியாவை காணோம். என்னாச்சு? ஆரியா எங்க போனே தெரியல. நீ ஒன்னும் பயப்படாத, அவன் இங்கே தான் இருப்பான். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆரியா, 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 ராகுல், சோனாபாய், இவன் எங்க படுத்துட்டு இருக்கா? நீ எதுக்கு அவனை உன் கூட படுக்க வச்ச? அவன் தான் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்ட. உனக்கு எங்க போச்சு அறிவு? அது வந்துமா, நான் நல்லா தூங்கிட்டேன், எனக்கே தெரியாது. நான் வேணா இவனை தூக்கி உங்ககிட்ட. தொடாத, நானே அவனை தூக்கிட்டு போறேன். ஆரியா, ஆரியா என்ன பண்ற நீ? ஆரியா, ஆரியா சொன்ன கேளு. என்னடா நீ? ஆரியா, எங்க போற நீ? எங்க பாக்குற? இங்க பாரு, நான் தான் உன் அம்மா, வேற யாரும் கிடையாது. என்னடா முறைச்சு பாக்குற? திமிரா? என்ன இது? கையெடு. வலிக்குது. கையெடு. டேய், கையெடுறா.
எப்படி இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் தன்னோட பையன் தன்னை விட்டுட்டு அந்த ஆயாவை அம்மானு கூப்பிடும்போது. நான் அப்போ அவனை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா? என்ன அவ அம்மாவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டான். அந்த சமயத்துல என்னோட மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டேன். என்னோட வேதனைக்கெல்லாம் காரணம் அந்த சோனாபாயின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், இதுல சோனாபாயோட தப்பு எதுவும் இல்லைன்னு. அது மட்டும் இல்லாம ஆரியாவும் பாவம் சின்ன குழந்தைல. இதே மாதிரி நான் பலவிதமா யோசிச்சு குழம்பி போயிட்டேன். பாத்ரூம்ல யாரு? சோனாபாய், ராகுல் 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 ஏய் பாயல், கத்தாம என்ன நடந்ததுன்னு சொல்லு. பாத்ரூம்ல பேய் இருக்கு ராகுல். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகுல். அங்க ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் போய் பாக்குறேன். வேண்டாம் ராகுல். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் போய் பார்த்துட்டு வரேன். ராகுல், நீ இங்கே இரு. இங்க பாரு பாயல், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அங்க எதுவும் இல்லைன்னு சொன்னேன்ல. உனக்கே அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. இல்ல ராகுல், நான் என் கண்ணால பார்த்தேன். அங்க ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. நான் பார்த்தேன் ராகுல். அங்க யாரோ இருக்காங்க ராகுல். யாரும் இல்ல. நீ எதை பார்த்தியோ அது உண்மை கிடையாது. உன் கண்ணுக்கு தெரிஞ்சது வெறும் பிரம்மதான். ஐம் சாரி பாயல். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரினா அது எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணணும்? ஏன் எனக்கு மட்டும் அப்படி எல்லாம் நடக்கணும்? பாயல், யாராவது சைக்காட்டிஸ்ட பார்க்கலாம். அவர்கிட்ட உனக்கு சரியான பதில் கிடைக்கும். வேலைக்கு போற நிறைய பெற்றோர்களோட மனநிலைமை இதுதான். அதுக்கு காரணம் என்னன்னா, மத்தவங்களோட பொறுப்புல குழந்தைகளை வர்றதுதான். உங்களை மாதிரி பெத்தவங்க மனசுல ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஐயோ, நம்ம பசங்க கூட உட்காந்து நம்மளால சாப்பிட கூட முடியலையேன்னு. அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் அதுக்கப்புறமா டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், மாறி போயிடும். உங்க விஷயத்திலயும் அதுதான் நடந்திருக்கு. அதனாலதான் உங்க கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன பையனோட உருவம் தெரியுது. அது தவிர வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க டாக்டர், நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையாவே இருக்கலாம். அதே மாதிரி நான் பார்த்ததும் கேட்டது கூட மறுக்க முடியாத உண்மை. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணா எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி எல்லாம் தோணணும்? அதாவது ஆர்யா ஏன் புள்ள இல்ல, வேற யாரோட புள்ளியோங்கிற மாதிரி ஏன் தோணணும்? பதில் சொல்லுங்க டாக்டர். ஒரு தாய்க்கு இப்படி எல்லாம் தோணும்னு சொல்றீங்களா, இல்ல வேலைக்கு போற எல்லா தாய்க்குமே இப்படிதான் தோணும்னு சொல்றீங்களா? நீங்க தேவையில்லாம கோபப்படுறீங்க. உங்ககிட்ட நான் எதை அப்சர்வ் பண்ணணும் அதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, உங்க அப்சர்வேஷன்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆர்யா என்னோட புள்ள. எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்காக நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சோ மச். I am sorry, doctor. I'm very, very sorry. It's okay. See you. அவன் ஏன் பையன் ராகுல். வேற யாருக்கும் அவன் மேல உரிமை இல்ல.
அவன்கிட்ட எனக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு. நீ சொல்றது உண்மைதான் பாயல். நான் மறுபடியும் சொல்றேன், சோனாபாய் இங்கிருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. ராகுல், நீங்க என்ன வேலையை தானே விட சொல்றீங்க. சரி, நான் அதுக்கும் ரெடி. ஆனா என் புள்ள வேற எவ்வளவு அம்மானு கூப்பிடுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ சொல்றது எனக்கு புரியுது. நீ சொல்றது 100% கரெக்ட். ஆனா அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி நீ உன் ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போடு. 2 நாள் ஃபுல்லா நீ ஆரியா கூடவே இரு. அப்பவும் உன் கூட இதே மாதிரி நடந்துக்கிட்டானா அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம முடிவு பண்ணி ஆகணும் என்ன பண்ணலான்னு. சோனாபாய், இங்க பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. நீ 2 நாள் லீவ் எடுத்துக்கோ. ஆரியாவை நானே பாத்துக்கிறேன். நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். நீங்க நல்ல வேலை செஞ்சீங்கம்மா. ஆனா எனக்கு இப்ப லீவ் வேண்டாம். லீவ் எடுத்துக்கிட்டு நான் எங்க போக போறேன்? நான் நம்ம வீட்லயே இருந்துக்கிறேம்மா. கூடாது, நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஒருவேளை நீ போலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் தேவையில்லாம உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா உனக்கு? சரிங்கம்மா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானே போயிடுறேன். சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பு. ஆரியா, நீ அதிகமா நடக்க கூடாது. திரும்ப நடந்த வலிதான் அதிகமாகும். நீ லீவ் போட்டதே ஆரியாவை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக. இப்போ உன்னை யாராவது பாத்துக்க வேண்டிய நிலைமை. ராகுல், இது ஒண்ணு ஆக்சிடென்ட் இல்ல. ஆரியா வேணும்னே என்னை இடிச்சு தள்ளினா. அதுவும் அந்த சோனாபாய் சொல்லித்தான் செஞ்சா. அந்த சோனாபாய் அங்க நின்னு எப்படி சிரிச்சா தெரியுமா? பார்த்துட்டு இருக்கும் போது கூட அவ சிரிச்சா தெரியுமா? பாயல், நீ என்ன பேசுற? ஆரியா எதுக்காக இப்படி பண்ணணும்? அவன் சின்ன குழந்தை. இப்போதைக்கு அவன் என் புள்ள இல்ல. ப்ளீஸ், நீங்க சோனாபாயை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடுங்க. இல்லனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஐ ஸ்வேர். இங்க பாரு பாயல், இப்போ உனக்கு அடிபட்டு இருக்க. இந்த சமயத்துல அவளை வெளியே அனுப்புனா நமக்கு தான் பிரச்சனை. முதல்ல உனக்கு சரியாகட்டும், அப்புறமா அவளை வெளியே அனுப்பிடலாம். மறுபடியும் அவகிட்ட தான் போயிருக்கா. இப்பவே அவளை வெளியில அனுப்பி ஆகணும்.
ஆர்யா எங்க போயிட்டா? ஆர்யா 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 ராகுல் ராகுல் என்னாச்சு பாயல்? ராகுல் நான் இப்ப அங்க பேய் பார்த்தேன் ராகுல். பாயல், அங்க எதுவுமே இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஏன் என்னை எப்பவே நம்ப மாட்டேங்கிறீங்க? அது அங்க இருந்ததை நான் என் கண்ணால பார்த்து தெரியுமா? ஆனா எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சதா நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு பைத்தியம் இல்ல, நான் சொல்றது உண்மை. ஹலோ. டேய் ராகுல், அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்டா. இது என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதே மாதிரிதான் நடந்திருக்க. பாயல் கணக்கு இங்க ஏதோ ஆவி தெரியுதுங்கறா. ரொம்ப பயந்துருக்கா. நீ அவகிட்ட போன் கொடு. பாயல், அம்மா போன். அத்தை, ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க அத்தை. ராகுல் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன பையனோட ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அவனோட முகம் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு நிழல் மாதிரி தெரியுது. நீங்களாவது ஏதாவது செய்யுங்க அத்தை. நீ எதுக்கும் பயப்படாதம்மா. நான் உடனே குருஜி கிட்ட பேசுறேன். அவர் அங்க மும்பையில தான் இருக்காரு. நான் நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட சொல்றேன். அவர் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கரெக்டா சொல்லுவாரு. அவரு ரொம்ப சக்தி உள்ளவருமா. இந்த வீட்ல தீய சக்திகள் ஏதாவது இருந்தா அது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானே அதை வெளியில அனுப்பிடுறேன். நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. நீங்க இங்கேயே இருங்க. நானே அதை கண்டுபிடிக்கிறேன். உங்க மனைவி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த வீட்ல ஒரு சின்ன பையனோட ஆத்மாவை நான் பார்த்தேன். குருஜி, நீங்க தான் ஏதாவது செஞ்சு அந்த ஆத்மாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். தயவு பண்ணி செய்யுங்க குருஜி.
ஒருவேளை அந்த ஆத்மா துஷ்ட ஆத்மாவா இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆத்மா இங்க ஏதோ காரணத்துக்காக தான் வந்திருக்கு. உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புது. அது என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. வந்த வேலை முடிஞ்சதுன்னா அது தானாவே இந்த இடத்தை விட்டு போயிடும். இந்த மாலையை பிடிங்க. ஈஸ்வரனுடைய நாமத்தை ஜபிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குருஜி, நான் என் பையனை கூட்டிட்டு வரேன். அவன் திடீர்னு ஏதோ வினோதமாலாம் நடந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்க அவனையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி. பாயல், இது எடுத்துட்டு போ. வேணா ராகுல், அதுக்கு அவசியம் இல்ல. அது இல்லாமலே என்னால நடக்க முடியும். ஆ சொல்லு. நல்லா இருக்கா? ஸ்பீடா ஓட்டிட்டு போ. இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் பா. போதும், நிறுத்து. சாப்பிட்டதெல்லாம் போதும். அம்மா, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கால, சாப்பிட விடுங்களேன். நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அம்மாரியா ஏன் புள்ள? அவனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வாயை மூடிட்டு வரியா? நான் வர மாட்டேன். என் கைய விடுங்க. ஆரியா, பேசாம வா. நான் வர அடம் பிடிக்காத. மாட்டேன். கைய விடுங்க. சொன்ன கேளு. இவன் தான் என் புள்ள. ஆரியா, நில்லு. குருஜி, மன்னிச்சிடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் ஒண்ணும் இப்ப சாதாரண நிலைமையில இல்ல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இத வச்சுக்குங்க. இது தண்ணியில கலந்து அந்த தண்ணியில அவனை குளிப்பாட்டுங்க. புடிங்க. ஏதாவது துஷ்ட சக்தி இருந்தா அது தானாவே அவனை விட்டு விலகி போயிடும். நான் மறுபடியும் வரேன். சரிங்க குருஜி. ஆரியா, நில்லு. ஆரியா, குளிக்க வா. ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடா. பாயல், நீ ஏதோ அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லு. என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். சொனபாய், என்ன அங்க நின்னுட்டு இருக்க? வா, நீயே சொல்லு. நீ சொன்னதானே அவன் கேப்பான். தம்பி, இங்க வா. குளிக்க போலாம், வா. அந்த டவல் எடுத்துக்கோ. சொனபாய், ஒரு நிமிஷம். அவனை குளிக்க வைக்கிற தண்ணில இத கலந்துடு. சொன்னது புரிஞ்சுதா? என் பையனுக்கே மந்திரம் பண்றீங்களா? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா? இவன் ஏன் பையன், என்னைக்குமே ஏன் பையன்தான். நீ அந்த விபூதியை கொட்டிட்டல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. பொண்ணோட ஆசை எல்லாம் என் புள்ள உன்கிட்ட அன்பா இருக்கணும்னு தானே? அது நடக்காதடி. கிளம்பு, முதல்ல வெளியில போ. வாரியா, வான்ற. ராகுல், ஏதாவது பண்ணு, அடி பின்னிடுவ. பேசாம வா. என்ன வீட்டுக்கு நான் வர மாட்டேன். இவளை இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. அவ என்ன செஞ்சா தெரியுமா? குருஜி கொடுத்த விபூதிய வாஷ் மிஷின்ல கொட்டிட்டா. என்னது? ஹேய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க இருந்த வரைக்கும் போது, கிளம்பு. இனிமேல் இங்க உனக்கு வேலை கிடையாது. இடியட். என்னடா உனக்கு? வா, நானே உன்னை குளிப்பாட்டுறேன். வா, வாடா, வா. வர வர உனக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. ரொம்ப கெட்ட பையன் ஆயிட்ட. சொல்ற பேச்சை கேக்குறதுல உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. உன்னை என்ன
அவனை அடிக்கிற வேலை வச்சுக்காத. உங்க பையனை எதுக்கு இப்ப அடிக்கிறீங்க? பிஞ்சு குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? பாயில் அவனை பெத்த அம்மா. அவ என்ன வேணா பண்ணுவா, அதை கேட்க நீ யாரு? சார், அம்மா இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒருவேளை தம்பிய கோவத்துல வேகமா அடிச்சிட்டாங்கன்னா என்னால அது நான் உங்க பையன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இங்க பாரு, நீ இங்கிருந்த என் மூளை வேலை செய்யாத. இந்த உன் 3 மாசம் சம்பளம், இதை வாங்கிட்டு இருந்து கிளம்புற வேலையை பாரு. போ. வேண்டாம், எனக்கு காசு வாங்கிக்கோ. வேண்டாம். இங்கிருந்து போ முதல்ல. எனக்கு இங்க இருந்தாலே போதும். உங்க பையன் எனக்கும் ஒரு பையன் மாதிரி தானே. போதும் சோனாபாய், ரொம்ப ஓவரா பேசாத. முதல்ல வெளியில போ. கெட் அவுட். இங்கிருந்து போன்னு சொன்னேன். சரி சார், நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா கடைசியா என்ன ஒரு வாட்டி தம்பிய கொஞ்சத்துக்கு மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவும் இங்க வரமாட்டேன். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் விடுங்க. உங்களால இனிமே என் பையனை என்கிட்ட இருந்து எப்பவும் பிரிக்கவே முடியாது. இது ஏன் பையன், உங்களுக்கு புரிஞ்சுதா? இது ஏன் பையன். சோனாபாய், சோனாபாய், ஆரியா, சோனாபாய், கதவு தர. கதவை திறக்க சொல்றல. ராகுல் அவன் நம்ம குழந்தையை தூக்கிட்டு போறான். முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஏதாவது செய்யுங்க ராகுல். என் கண் முன்னாடியே அவ ஆரியாவை தூக்கிக்கிட்டு வெளியில ஓடி போயிட்டா. அவ இந்த அளவுக்கு மோசமா போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப நான் சத்தம் போட்டு கதவு தட்டின சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து கதவு திறந்தாங்க. ஆனா அவ ஆரியாவை தூக்கிட்டு எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் ராகுல் அவளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்போ அவளை பத்தின உண்மை எங்களுக்கு தெரிய வந்தது. எங்களுக்கு அப்பதான் தெரிய வந்தது அவ அந்தேரியில இருக்கிற மகாகாளி டெம்பிளுக்கு பக்கத்துல ஸ்லம்ல இருக்கானு. என்ன சோனாபாய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இந்த குழந்தைய வேற தூக்கிட்டு வந்திருக்க. முதல்ல இங்க இருந்து போ. போ 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 போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னையும் என் பையனையும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க விடு. அதுக்கப்புறம் நானே போயிடுறேன். உன்னோட பையனா? சரி சரி, தயவு சீக்கிரம் செஞ்சு உள்ள வா. என்னை விடு. கான்ஸ்டபிள்ஸ், சோனாபாய் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. நீங்க 4 பக்கமும் தேடுங்க, ஒவ்வொரு வீட்லயும் தேடுங்க, எந்த வீட்டையும் விடாதீங்க. சோனாபாய் வீடு எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். போங்க வாங்க. நீங்க ஏன் கூட வாங்க.
ஆத்தே போலீஸ் போலீஸ் வந்துருச்சு அவளை பிடிங்க முதல்ல. தப்பிக்க விடாதீங்க. எங்க போற சொல்றேன் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க நீ அங்கேயே உட்காரு. நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. பாருங்க, இவதானா அது? நில்லுங்க, என் பக்கத்துல வராதீங்க. இது இது ஏன் பையன் தான், உங்க பையன் இல்ல. இவன் ஏன் திலீப் தான். பாருங்க, இவன் என்னோட திலீப் தான். நல்லா பாருங்க எங்கடி தப்பிச்சு சார். ஓட எனக்கு பாக்குற? எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். ஏய் சைலண்டா இரு. இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லுடீங்கறால. சொல்ல மாட்டேன் சார். என்ன அடிக்காதீங்க சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன அடிக்காதீங்க சார். இவளுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு திலீப். சோனாபாயோட பையன் திலீப் ரோட்ல விளையாடிட்டு இருந்தப்ப கார் மோதி இறந்து போயிட்டான். தன்னோட ஒரே பையன் இறந்ததை நினைச்சு சோனாபாய் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாயிட்டாங்க. இந்த பொடி, என் நகை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. என் பையனுக்கு மட்டும் உயிர் கொடுத்துரு. என் பையன் இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது. நான் செத்துருவேன். தன்னோட பையனை மறுபடியும் உயிரோட வர வைக்கணும்னு ஒரு மந்திரவாதியை அணுகுனாங்க. இங்க பாரு சோனாபாய், உன் பையனோட உடலை எரிச்சிட்டாங்க. அதனால அதே உடம்புல உன் பையனோட உயிரை கொண்டு வர முடியாது. நீ ஒரு புது உடம்பை எடுத்துட்டு வா. நான் அந்த உடம்புக்குள்ள உன் பையன் உயிரை கொண்டு வரேன் சோனாபாய். குழந்தை ஆர்யா மூலமா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா ஆர்யாவை தன்னோட வசப்படுத்திக்கிட்டு ஒரு நாள் அந்த மந்திரவாதி கிட்ட அவனை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னோட சக்தி மூலமா ஆரியனை ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி செஞ்சேன் சார். எதுக்குன்னா அவனோட ஆத்ம சக்தி பலவீனமாகணும்னு. அதுக்கப்புறம் என்னோட மாயாஜால சக்தியால திலீப்போட ஆத்மாவை நான் தேடினேன். நான் என்னோட மந்திர சக்தியால திலீப்போட ஆத்மாவை ஆரியனோட உடம்புக்குள்ள பொறுத்துனே சார். இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. இவன் ஏன் புள்ள ஆர்யா? உண்மைதான். இப்ப இவன் திலீப் தான், நீங்களே பாருங்க. ஏ தம்பி, நீயே சொல்லுடாப்பா, உங்க அம்மா யாரு? உன்னோட அம்மா யாரு? அம்மா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இந்த பையனோட ஆத்மா தான். அதுவும் ஏன் ஆர்யாவோடது? சார், இன்னைக்கு ராத்திரி. எதுக்கு இன்னைக்கு ராத்திரினா, இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. அது மட்டும் இல்ல, அமாவாசை சார். அதுக்கப்புறம் இந்த உடல் உங்க பையனோட உடல் அவ பையனோட உடலா மாறிடும் சார். என் பையன் எனக்கு வேணும் ராகுல். என் பையன் எனக்கு வேணும். என் பையன் எனக்கு திரும்ப வேணும். இங்க பாரு, நீ யார வேணா இருந்துட்டு போ. என் பையன் உடம்புல இருந்து அந்த பையன் ஆவி எடுக்கல, உன்னை கொன்னே போட்டுருவேன். என்னால அது முடியாது சார். என்னால அதை செய்ய முடியாது சார். குருஜி, அவரால் அதை செய்ய முடியும். நம்ம ஆர்யாவை உடனே அந்த குருஜி கிட்ட கூட்டிட்டு போலாம். என்ன வீடுங்க சொல்றால. என்ன வீடுங்க என்ன வீடுங்க நடுராத்திரி ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும்.
இல்லனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நீயே பாரு, இதெல்லாம் ஒன்னால நடந்தது. உனக்கு கொஞ்சமாவது மன வருத்தமா மனசாட்சியா இருந்தா இந்த பையனை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு உதவி செய். புரியுதா? போ. கடவுளே, என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஆரியா, மம்மி, ஆரியா, ஆரியா, எனக்கு என்னோட ஆரியா திரும்ப கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுள் தான் என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்தாரு. எனக்கு என்னோட ஆரியா திரும்ப கிடைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லா கியூர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ண நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அதாவது அந்த மாதிரி ஒரு மோசமான ஆயம்மா கிட்ட என்னோட குழந்தைய கொடுத்ததுதான். ஆனா நான் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணனோ அதை வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க எல்லாருமே அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற விஷயம்தான் அது. ஒருத்தரோட உடம்புக்குள்ள இன்னொருத்தரோட ஆவி புகுந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா, அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக உண்மைதான். இதை இங்கிலீஷில் சொல்லும்போது 2-3 விதத்தில் வேறு வேறு பேரில் நாங்கள் சொல்லுவோம். அதில் ஒரு பேர் என்னென்னா ஸ்பிரிட் டிரான்ஸ்பிளகேஷன். இன்னொரு விதமாக சொல்லணுன்னா ஸ்பிரிட் சப்ஸ்டிடியூஷன். இதை நாம் இப்படி கூட சொல்லுவோம், சேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். தமிழில் கூட இதை இப்படி தான் சொல்லுவாங்க, ஆவி இடமாற்றம்னு சொல்லுவோம். ஒரு ஆத்மா 2 ஆத்மாவுக்கு தன்னோட இடத்த கொடுக்கறது, ஸ்பிரிட் ஆகி இன்னொரு ஆத்மாக்குள்ளே போகிறது. மாறி போகிற ஸ்பிரிட் லொக்கேஷனில் உயிரோட இருக்கிற பிள்ளைங்க இல்லை பெரியவங்க உடம்பாக இருந்தால் கூட இறந்து போன பிள்ளையோட ஆவி இல்லை பெரியவங்களோட ஆவி நிச்சயமாக இடம் மாறும். ஆவி புரிந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆவிகளோட இடமாற்றம்னா நிறைய பேருக்கு இது அர்த்தமே புரியாது, ஒரு மாதிரியாக இருக்கும். மனசுக்குள்ள என்னென்னமோ பயங்கரமான நினைவுகள் வரும். நமக்கு தெரிஞ்சிடும், இப்படிக்கு பார்த்தாலே வேற ஆத்மா இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி ஆத்மாக்கள் இடமாற்றம் பண்ணுறது உண்மையிலேயே பார்க்க போனால் ரொம்ப பெரிய தப்புன்னு தான் சொல்லணும். எல்லாம் தப்பிக்கிறதுக்காக செய்கிற தப்பு இது. நம்ம லாபத்துக்காகவோ மற்றவங்க லாபத்துக்காகவோ செய்வினை செஞ்சோம்னா எப்போவுமே நமக்கு ரிவர்ஸில் வந்து நம்மளை தாக்கும். நீங்கள் எந்த லாபமே இல்லாமல் இதை செஞ்சீங்கன்னா, இல்லை வேற யாராவது சொல்லி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா, பெரிய லாபம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் மட்டும் இருந்ததுன்னா லாங் டைமில் அதனால நமக்கு பெரிய கஷ்டம்தான் வரும். இதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது? தப்பிக்க முடியுமா? இதுலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம்னு தான் நம்ம சொல்லணும். 10ல் ஒருத்தர் நிச்சயமாக இதுலேருந்து தப்பிக்கிறாங்க. உங்களோட உள்ளாத்மாவை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆத்மாவை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இல்லைன்னா ஒருவேளை உங்கள் ஆத்மா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, உங்களுக்குள்ள பலமாக இருந்ததுன்னா, வேறு ஆத்மா உங்கள் உடம்புக்குள்ளே நுழையிறது கஷ்டமாக போயிடும். செஞ்சு நீங்கள் மனசளவில் நல்ல பலமாக இருந்தீங்கன்னா, மனசால நீங்கள் எந்த பயத்தையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள எந்த ஆத்மாவும் உள்ளே வராமல் உங்களாலேயே தடுக்க முடியும்.
மனசு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம தைரியம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். உண்மைதான். இப்ப நாம பார்த்ததுல அவங்க கிட்ட நிறைய பவர்ஸ் இருந்திருக்கு. அந்த பவர்ஸ் கூட ஒரு வகையில பார்த்தா அவங்களுக்கு காட் கிஃப்ட்னு தான் நம்ம சொல்லணும். கிஃப்ட் இருக்கும்போது அவங்க அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அது நல்லதா இருக்கும். இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம நாம நினைச்சதை நம்மளால சாதிக்க முடியும்ல. இது முடியாதுன்னு யோசிக்கிறது தப்பு தான். அவங்க மந்திரவாதிங்க யாராவது வந்து தான் இந்த ஆவிகள் இடமாற்றத்தை தடுக்கணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். வெளியில் அனுப்புறதுக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் உதாரணமாகவே இருக்கு. நிறைய பேர் விருப்பப்பட்டே இந்த மாதிரி ஆவிகள் இடமாற்றம் செய்கிறாங்கங்கிறதுக்கும் இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த மேலே ஒரு பெரிய ஆவி பூந்ததுக்கு அப்புறமா மந்திரவாதிங்க வந்து அந்த ஆவியை வெளியில் கொண்டு வந்தாங்க. உண்மையான ஆவி மறுபடியும் அந்த குழந்தை உடம்புலயே போயிடுச்சு. இடமாட்டம், ஸ்பிரிட் டிரான்ஸ்லோகேஷன், சப்ஸ்டியூஷன், நேச்சுரல் பவரை பற்றி சொன்னேன் இல்லையா? எனக்கு பாராநார்மல் எக்ஸ்பெக்ட் தான் சொன்னாங்க. என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன். ஆனால் இதே சயின்டிஸ்டுங்களுக்கு வேறு பார்வை இருக்கும். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லுவாங்க. ஆவி பூந்தவங்க எப்படி இருப்பாங்க, சாதாரணமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இது எல்லாமே அவங்கவுங்க பார்வையை கொண்டு பார்க்குற விதத்தில் தான் எல்லாமே தோணும். வேறு வேறு ஆளுங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு வேறு மாதிரி அனாலிசிஸ் தோணும். வேறு வேறு கன்க்ளூஷன் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு.